ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆனப்போவே நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதிலே வந்து நான் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து 11,400+. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க மொத்த டீட்டெயில்ஸுமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ் இன்ஃபோ சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதாவது சிஎஸ்ஏன்றது கிளர்க் ஜாப் தான், வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்துருக்கும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 இருக்கும். இது 2 மட்டும் கிளியர் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து டேரக்ட் இன்டர்வியூ கிடையாது. இந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். டேட் வந்து 1/8/2026 இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 21 ஆகஸ்ட் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே பண்ணணும். அடுத்து வந்து இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர்லேயும் மெயின்ஸ் வந்து டிசம்பர்லேயும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக பெர்மனெண்ட்டான டேட் வந்து கிடையாது. இது வந்து மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேங்க்கில் மட்டும் இல்லை, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க்கு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பல பேங்க்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே வந்து 24,050. ஸோ 24,000லேருந்து பேசிக் பே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது போக உங்களுக்கு நிறையா அலவன்சஸ், மற்ற அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 35,000 to 40,000 வரைக்கும் மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமமாக 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. SC/STயாக இருந்தால் 5 இயர்ஸு, OBCயாக இருந்தால் 3 இயர்ஸு, PWD கேண்டிடேட்ஸாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அது போக எக்ஸ் சர்வீஸ் பேங்க் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்தந்த கேட்டகரி படி வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. விடோஸ், டிவர்ஸ்டு விமன், அப்புறம் லீகலி செப்பரேட்டடாக இருக்க விமன், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தனி ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே EWS கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எனி டிகிரி, எந்த டிகிரினாலும் எந்த டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இன்ஜினியரிங்னாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதுனாலுமே நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சொல்லியாச்சு. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது. 175 rupees வந்து SC/ST, PWD, அப்புறம் அந்த ESM, DESM கேண்டிடேட்ஸ் எல்லாமே பே பண்ணணும். மிச்சம் எல்லாருக்குமே வந்துட்டு 850 வந்து ஃபீஸ் அமௌண்ட்டு. நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நடக்கும். உங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ப்ரிலிம்ஸ் நடக்கும். அதுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, ஸோ அந்த 3 டாபிக்ஸில் வந்துட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் எழுதிக்கலாம், இல்லை உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் வேணும் அப்படின்னா தமிழ்லேயே வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின்ஸு 100 மார்க்ஸ்க்கு 1 ஹவருக்கு வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அதுக்கு வந்து ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இந்த 4 டாபிக்ஸ்லேருந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கும் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். 160 கொஸ்டின்ஸு 200 மார்க்ஸுக்கு இருக்கும். 125 மினிட்ஸ்க்கு வந்து டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ், ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் ஆன்சர் ஃபில் பண்ணுங்கள். லிஸ்ட் ஆஃப் வெர்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு, அதாவது மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் என்னென்ன மீடியமில் வந்து எக்ஸாமினேஷன் எழுதலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்டேட் வைஸ் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷில், ஹிந்தியில், தமிழில் இந்த 3 லாங்குவேஜில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் CRPன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன அப்லோட் பண்ணணும், என்னென்ன சைஸில் இருக்கணும், எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 11,400+ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதுவே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். நான் இப்போது நம்ம தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும்
என்னென்ன பேங்க்ஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 345 வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 675 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே உங்களுக்கான ஸ்டேட்க்கு என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கான சென்டர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அவைலபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை இந்த மாதிரி ஒரு நிறைய டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக, மெயின்ஸ்க்கு தனியாக ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டையும் செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜஸ். ஸோ நமக்கு வந்து புதுச்சேரி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த நோட்டிஃபிகேஷனையுமே ஃபுல்லாக ரீட் பண்ணி அதில் கொடுத்துருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.